இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லிசாவை காமிக்கிறாங்க. அவள் ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. என்னை வந்து வெளியே விடுங்க, நான் ஷாவ் ஃபேமிலியோட பொண்ணு அப்படின்றத சொல்கிறா. பட் அவளோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் தான் அவளை அங்கே மென்டல் ஹாஸ்பிட்டல்லே சேர்த்து விட்ருக்கான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு சியா கூட சேர்ந்து ஏமாற்றி இருந்திருக்கான். அப்போ அங்கே நீ சாகிற வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும், நீ எப்பயுமே ஒருத்தலாம் கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு போகிறான். அங்கே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, நான் எவ்வளோ தூரத்துக்கு இவனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நான் எழுதி கொடுத்த பிறகு என்னை இவன் இப்படி சீட் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கவே இறந்து போயிடுறா. அப்போ அங்கே அவளோட ஆத்மா அங்கே வெளியே வரும்போது அவங்க நம்ம ஹீரோ வர்றான். அவனோட நேம் ஜியாங். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, நான் எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட லவ் நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறான். ஸோ ஹீரோயின் இதெல்லாமே பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு, நான் தப்பான பர்சனை லைஃப்பில் சூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், எனக்கு திரும்பவே கடவுள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாருனா கண்டிப்பாக நான் ஒன்றை தான் சூஸ் பண்ணுவேன் ஜியாங் அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் பார்த்தா திரும்ப ரீபான் ஆயிடுறான். அந்த ஷென் அங்கே நின்றுட்டுருக்கான். ஹீரோயின் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் அங்கே புக்கேவை கொண்டு போயிருப்பா போல். ஸோ ரொம்ப பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா கடவுள் என்னோட பேச்சை கேட்டுட்டாரான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. அப்போ அந்த ஷென் ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு, நான் ஒன்றெல்லாம் ஏற்றுக்கலாம் போகிறது கிடையாது, நீ எனக்கு ஒருத்தெல்லாம் கிடையாது, நீ என்ன ப்ரப்போஸ் பண்ணாலும் எனக்கு ஒன்று பிடிக்காது அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அந்த சைடில் நம்ம ஹீரோ காருக்குள்ளே இருக்கான். ஹீரோயின் உன்ன மாதிரி ஒரு பர்சனை போய் திரும்ப லைஃப்பில் சூஸ் பண்ணி நான் தப்பு பண்ணுவேனான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட போய், இந்த பொக்கே உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன், உனக்கு இந்த பொக்கே பிடிச்சிருந்தா நீ இதை வாங்கிக்கோ அப்படின்றத அவள் சொல்கிறா. அவன் உண்மையிலே எனக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ இப்போ வேணான்னு சொல்லிட்டேன்னா இந்த கீழே கூட நான் தூக்கி போட்டேன்னு சொன்னதுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஏற்றுக்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இன்னைக்கு நைட்டு நீ என்ன ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவளுமே ஆமான்னு சொல்லிட்டு அந்த பொக்கேவை அங்கே கார் மேலே வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அந்த ஷென் அங்கே கையை பிடிச்சிட்டு, இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் நீ என்னிட்டு யூஸ் பண்ணேன்னா நான் உன்னை எப்படி ஏற்றுக்குவே நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நினச்சிட்ருக்க, நீ இப்படிலாம் ட்ரிக்கை யூஸ் பண்ணேன்னா உடனே நான் மயங்கி போய் உன் பின்னாடி வந்துடுவேன்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் ரொம்பவே தப்பான எண்ணத்தில் சுற்றிட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஒரு வெட்டி பையில் போய் நான் சூஸ் பண்ணுவேன் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு போகிறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் அங்கே ஷாப்பிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே நல்லா ஃபுட்டை சாப்பிட்டுட்டு கீழே பேப்பர்லாம் தூக்கி போட்டுட்டு ஹவுஸ் கீப்பர் எங்கே இருக்கீங்க க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னதும், அப்போ அந்த ஷென்னோட அம்மா அந்த வீட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அந்த லேடி, என்ன தைரியம் தான் நீ இப்படி குப்பையெல்லாம் போட்டுட்ருப்ப, மரியாதையோட குப்பை பிறக்கி அங்கே டஸ்ட்பினில் போட்டுட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்க ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு பேசினதும் கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி ஒன்று வைக்கிறா. என்ன தைரியம் தான் ஒரு வேலைக்காரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க ஹஸ்பண்டுமே வந்துடுறாங்க. என்ன நீ அதிகாரம் பண்ணிகிட்ருக்க, என் பையனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டான், அவன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்படுறியா இல்லையா, உன் மனசில் நீ என்ன நினப்பில் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கோ, இல்லைனா சும்மா விட மாட்டான் என் பையன் சொன்னதும் அந்த ஆளையுமே போட்டு அடிச்சுட்டு உன் பையனை வர சொல்லு, என்ன பண்ணுவான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனோட கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அங்கே பிளாக் பண்ண சொல்லிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு சியாவை கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஏகப்பட்ட பொருள் எல்லாமே வாங்கிட்டு, இது எல்லாமே எனக்கு வேணும்னு சொன்னதும், உனக்காக இந்த மாலவே நான் வாங்குவேன், இதை வாங்கி கொடுக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு எங்கள் கார்டை கொடுக்குறான். இது எல்லாமே அவளோட காசு தான், நான் தான் செலவழிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறான். அங்கே கார்டு பிளாக் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. திரும்பவுமே இன்னொரு கார்டு கொடுத்தா எல்லா கார்டுமே பிளாக் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிடுறான். ஐ திங்க் இதோட ஒரிஜினல் ஓனர் பிளாக் பண்ணிட்டாங்க போலன்னு அந்த லேடி சொன்னதுமே, அதெல்லாம் கிடையாது, இது எல்லாமே பேங்க்கோட தப்பு தான், நான் இப்போவே கால் பண்ணி திட்டுறேன், அது எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவாங்கன்னு சொன்னதும், அப்போ அந்த சியா இது எல்லாமே ஆனால் எனக்கு வேணுமேன்னு சொல்லிட்டு அங்கே ஆசையாக கேட்டுட்ருக்கா. அப்போ அவன் நீ எல்லாம் எதுக்காக பேபி இவ்வளோலாம் கவலைப்பட்டுட்ருக்க, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் இந்த கம்பெனியோட டைரக்டராகவே உன்னை மாற்றிடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சேக்கா. வீட்டுக்கு ரொம்ப திமுறானு எதுக்காக கார்டை பிளாக் பண்ணேன்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அவனையுமே ஓங்கி அரைஞ்சிடா. என்ன தைரியம் தான் ஏன்டா நீ இப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்ப, என்னோட காசை யூஸ் பண்ணுறதுக்கு நீ யார் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அந்த ஷென் நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணுன்றதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கியா, இல்லைனா உன்னை நான் எப்போயும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னதும், உனக்கு புத்தி சரியில்லாமல் போயிடுச்சுக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உனக்கான பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு பயமாயிட்டு, நீ அவட்ட கொஞ்சம் காம் டவுனாக பேசு,
அவ நம்பி தான் நம்ம இன்னமே இருந்துட்டுருக்கோம், எதுவுமே உன் பேரில் வரல அப்படின்றத சொல்கிறாங்க. என் கோவம் அவளோட ரூமுக்கு வந்து அவனோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு தூக்கி எறிஞ்சிட்ருக்கா. இந்த இடியட்டோட ஃபோட்டோ இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே பட்லர் வந்துடுறாரு. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன மேடம் கீழே விழுந்துருச்சு அப்படின்றத சொன்னதோ, இந்த ஃபோட்டோ மட்டும் கிடையாது, அவனோட திங்ஸ் எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நீங்கள் ஸ்டோர் ரூமில் வைங்கன்னு சொன்னதும், ஆனால் இவரோட எந்த திங்ஸை தொட்டாலுமே நீங்கள் கோவப்படுவீங்களே அப்படின்றத சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. பட் வந்துட்டு இதுக்கப்புறம் எனக்கு புத்தி வந்துருச்சு அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்பவே சந்தோஷமாய் போயிடுறாரு. பிறகு அவங்க அப்பாட்ட அவள் கால் பண்ணி, அப்பா நான் அவனை வந்து விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் கம்பெனியோட டைரக்டர் போஸ்டிங் எனக்கு கொடுப்பீங்களான்னு சொன்னதும், கண்டிப்பாக அதை பற்றி நான் யோசிக்கிறேன், நீ வந்துட்டு சொன்னதை மட்டும் நடத்துமான்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் அங்கே ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் கிளம்பி போனால் அங்கே ப்ரிப்ரேஷன் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கோமே, தனக்காக தான் ரெடி ஆகிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறா. பட் அங்கே இருக்க லேடிஸ் எல்லாமே அந்த சியாக்காக தான் அங்கே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஷென் அவனை வந்துட்டு டைரக்டராக வந்துட்டு போட்டிருக்கான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு நீ என்ன புதுசாக இங்கே இன்டென்ட்டாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்னது இன்டென்ட்டா, அப்போ யார் இங்கே வந்துட்டு டைரக்டர் அப்படின்ற சட்டி கேட்டதும், எல்லாமே ஷியா தான், ஏன்னா ஓ மனசில் உனக்கு வந்துட்டு அவ்வளோ நினப்பு இருக்கா டைரக்டர் ஆவன்னு சொல்லிட்டு அப்படின்றத கேட்குறா. அப்படியா, அவன் வந்துட்டு யார் அப்படின்ற சட்டி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது அந்த ஷென் அங்கே சியாவை கூட்டிகிட்டு வந்துடுறான். இது என்னோட நீ கேர்ள் ஃப்ரெண்ட், நான் இவ்வளோ தான் இங்கே வந்து டைரக்டராக வந்து போட்டிருக்கேன்னு சொன்னதுமே, என்னது டைரக்டராக நீ போட்டிருக்கியா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி உன்னோட தான் இருக்கணுமே, உனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா அப்படின்ற செட் அவ கேட்குறா. இது என்னோட ஆஃபீஸ், நான் வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அந்த ஜியா, அவர் வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்றதுக்காக போரான் பட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கியா, நீ ஒரு வேலைக்காரியோட மகன்றதை மறந்துடாதான்னு சொன்னதும் ஹீரோயின் அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு, இந்த ஃப்ராடு பையனை பற்றி இப்படி இல்லாமல் சொல்லி வச்சிருக்கான் அப்படின்ட்டு சொன்னதும், ரொம்ப ஓவராக நீ பேசிகிட்டு இருக்காது, அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸை விட்டு உன்னை ஃபயர் பண்ணிடுவேன்னு சொன்னதும், என்னது ஆஃபீஸை விட்டு நீ ஃபயர் பண்ணுவியா, உனக்கு தைரியம் தான் என்னை ஃபயர் பண்ணி காமி அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயின் போய் அங்கே உட்காந்ததுமே அதை பார்த்துட்டாங்க. அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவள் பக்கத்தில் வந்து நம்மளோட பர்சனல் மேட்டர்லாம் நம்ம வந்துட்டு பேசி சமாளிச்சுக்கலாம், நீ இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு நான் எப்பயுமே ஓகே சொல்ல மாட்டேன்னு சொன்னதும், உன்ன மாதிரி ஆளை போய் யார் வந்துட்டு வேணும் நீங்கள் ஆசைப்படுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. அவன் வந்துட்டு ஹெச்ஆரை கூப்பிடுங்க, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் இங்கே யார் இன்டென்ட்டாக வர சொன்னதுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது, அப்போ அங்கே ஹெச்ஆர் வந்துட்டு வரது பார்த்தா இவனோட சிஸ்டர் தான், அவனை தான் போட்டு வச்சிருக்கான் போல், அவளோட நேம் வந்துட்டு ஜெனி. அதை பார்த்துட்டு ஹீரோயின் என்னது இவ ஹெச்ஆரா, இப்போ இல்லாத ஒரு ஆள் திறமை இல்லாதவ, இவங்களுக்குலாம் இங்கே டைரக்டர் ஹெச்ஆர் பொசிஷனா அப்படின்ற சைட்டு அவன் இன்சல்ட் பண்ணதும், என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற சைட்டு ஜெனி ரொம்ப கோவப்படுறா. நான் நினச்சோன்னா கண்டிப்பாக வந்துட்டு உன்னை ஃபயர் பண்ணிடுவோன்னு சொன்னதும், அப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, சரி ஓகே, நீ தானே இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், அப்படின்னா நீ போய் ஃபஸ்ட்டு அந்த ரூமை வந்துட்டு ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, நான் அதை வச்சு தான் அங்கே திறக்கும் போல், அதனால் அவன் வந்துட்டு போகிறதுக்கு பயந்துட்டுருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே போய் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க சிஸ்டருமே நீ உண்மையிலே சேர்மன் தானே, போய் அப்போ திறன்னு சொன்னதுமே அவன் அங்கே போய் வந்துட்டு நிற்கிறான். பட் அங்கே வந்து தப்பான ஃபேஸுன்னு சொல்லிட்டு காமிக்குது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு இருந்தாலுமே பட் அவன் மேலே தான் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே போய் நிற்கிறா. ஃபேஸை பார்த்ததுமே அங்கே வந்து அந்த ரூம் திறந்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே உள்ளே போய் அங்கே டைரக்டர் இவ தான், அதுக்கப்புறம் இவளோட அப்ளிகேஷனுமே இருக்குது, அதை எல்லாத்தையுமே கொண்டு வந்து கிழிச்சு போட்டுட்டு பார்த்தேன் இல்லை இந்த கம்பெனியோட டைரக்டர் நான் தான், ஒன்று மாதிரி ஒரு லேடியெல்லாம் நான் இங்கே கண்டிப்பாக வந்துட்டு வேலைக்கு வச்சுக்க மாட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. என்ன நினச்சிட்டு ஓவர் அதிகாரம் பண்ணிகிட்ருக்கா, ஃபேக்காக இங்கே வந்துட்டு ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு காட்ஸை வச்சு நம்ம ஹீரோயினை அடிச்சு அங்கே வந்துட்டு இழுத்துட்டு போக சொல்கிறான். நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ட்ராமா மட்டும்தான், நீங்கள் யாரும் நம்பாதீங்க, அவள் வந்துட்டு ஏதோ ஃப்ராடு பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்கிறப்ப அங்கே நம்ம ஹீரோயின் வெளியே போயிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க அப்பாட்ட கால் பண்ணுறா. அப்போ அங்கே அந்த 3 லேடிஸுமே வந்துட்டு ஹீரோயினை திரும்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் சொல்கிறா, ரொம்ப ஓவராக ஆடாதீங்க, கொஞ்ச நேரத்தில் திரும்ப ரிட்டர்ன் வருவேன், உங்கள் ஒரு நிலைமை என்ன ஆக போகுது பாருங்கன்னு சொல்லும் போதே அப்போ ஜெனி வேகமாக விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டு ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே டைரக்டராக உட்காந்துருக்கா. அவங்க எல்லோரும் முன்னாடி கையை கட்டி நிற்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று வந்து உதவாக்கரையெல்லாம் வேலையை வந்து கொடுத்தீங்க டைரக்டர் ஆக்குவீங்களா, அவளை நான் ஜாப்பை விட்டீங்க ஃபயர் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. அவனை மட்டும் ஆனால் ஜாப்பை விட்டு தோக்கலை, எதுக்காகனா அவனை வச்சு அங்கே வந்துட்டு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. அதுக்காக தான் அங்கேருந்து போனதுமே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த சியா கேட்டதுமே ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன், அவள் இந்த வேலையை வந்து வாங்கியிருப்பா, அதனால தான் இவ்வளோ சப்போர்ட் அவளுக்கு வந்திருக்குன்னு அவன் சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே பேசுகிற மாதிரி பண்ணிடுறான். நாளைக்கு வந்துட்டு ஒரு பார்ட்டி இருக்காம்ப்பா, நீ அங்கே வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்கிறான்.
பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் ஜியாங்க மீட் பண்ணிட்டு என்னப்பா அந்த பொக்கே உனக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொன்னதும் அவ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பட் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். எப்பயுமே வந்துட்டு நீங்கள் அந்த ஷென்னை தான் லைக் பண்ணிட்டு இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு, என்ன பிடிச்சிருக்கு அப்படின்ற சொல்லி கேட்கும்போது, ஏன்னா அப்போ முட்டாளாக இருந்தேன், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு, நான் உன்னை தான் லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு அவள் சொல்கிறா. போன ஜென்மத்தில் அங்கே உயிரவே கொடுத்தான் இல்லையா, ஸோ அதனால தான் அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிருச்சு. நாளைக்கு வந்துட்டு ஒரு பார்ட்டி வந்து ஏற்பாடு பண்ண போகிறேன், அதில் வந்துட்டு நீ கலந்துக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதுமே அப்போ கண்டிப்பாக அவன் சொல்கிறான், அந்த பார்ட்டி எதுக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க குடும்பத்தோட அந்த பிரேஸ்லெட்டையுமே கொடுக்குறான். ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்க அப்பாட்ட கால் பண்ணி நான் இப்படி வந்து ஜியாங்க தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத சொன்னதும் அவருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காக கிராண்டாக அங்கே பார்ட்டியுமே ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் உள்ளே போட்டி டீ எல்லாமே குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து யாரை கேட்டு நீ அவ்வளோ பெரிய வந்து வெட்டிங் பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொன்னதும், ஏன் நீ இதுக்கெல்லாம் உன்ட்ட பர்மிஷன் கேட்கணுமா, நீ யார் அந்த வீட்டு வேலைக்காரன் தானேன்னு சொன்னதுமே நீ ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசிகிட்டு இருக்க, நீ அந்த பார்ட்டி ஏற்பாடு பண்ணதே தப்பு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அங்கே வச்சு நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன், நான் வந்துட்டு உனக்கு ஓகே சொல்லிடுவேன் நீ நினைக்கிறியான்னு சொன்னதுமே நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இவன் மனசில் கண்டிப்பாக நாளைக்கு அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவா, எல்லாரும் முன்னாடி வச்சு நான் அவளை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க வந்து சொல்கிறாங்க இப்படி வந்து பெரிய வந்து பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காரு, நம்ம சியாக்காக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தானே சொன்னதுமே அங்கே அவனுமே உடனே பில்டப் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஆமாம் அப்படின்ற செட்டி எல்லாத்தையுமே இந்த பார்ட்டிக்குமே இன்வைட் பண்ணுறான். பார்ட்டி பார்த்தா ரொம்பவே கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த 3 லேடிஸுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு வந்துட்டு உண்மையிலே பார்ட்டி ரொம்ப சூப்பராக இருப்பான்னு சொல்கிறப்ப அந்த சியாவுமே எதுக்காக இவ்வளோ கிராண்டான பார்ட்டி, இவ்வளோ தூரத்துக்குலாம் நான் ஒருத்து கிடையாது அப்படின்றத அவள் சொன்னதுமே நீ அவ்வளோ தூரத்துக்கு டிசர்வ் பண்ணிட்டுருக்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு கிளம்பி ரெடியாகி வந்துட்டுருக்கா. அங்கே இருக்க எல்லாருமே ஐ திங்க் இந்த பொண்ணு தான் இந்த பார்ட்டியோட ஹீரோயினாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாய் போயிடுது. யாரை கேட்டு நீ வந்துட்டு இந்த பார்ட்டிக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த 3 பொண்ணுங்களுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. ஓசியில் எங்கே சோறு போட்டாலும் சரி முதலாளாக கிளம்பி வந்துடுவியா, உனக்கெல்லாம் வந்துட்டு என்ன அசிங்கமே இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. அப்போ அங்கே அந்த ஷென்மே நீ வந்துட்டு ஒழுங்காக இந்த பார்ட்டிலேருந்து கிளம்பி போயிரு, நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் வந்துட்டு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்னா நான் வந்துட்டு உனக்கு ஓகே சொல்லிடுவேனான்னு சொன்னதும் உன்ன மாதிரி முட்டாள நான் வந்துட்டு என்ன சொல்கிறது சொல்லு, நான் வந்துட்டு யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் என்ன பண்ணணுன்றதை நீ டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நேற்று ஆஃபீஸில் நீ பண்ணதை கூட நான் மன்னிச்சிட்டேன், இப்போ நீ திரும்ப இங்கே ஏதாச்சும் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதுமே உன் மன்னிப்பு யாருக்கு தேவை, உன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்னுமே கோவமாயிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த சியா நீ எதுக்காக போகிறடெல்லாம் பின்னாடியே வந்துட்டு இப்படி அவரை தொந்தரவு பண்ணிட்டுருக்கா, அவருக்கு தான் பிடிக்கல இல்லை அப்புறம் ஏன் நீ இப்படி தொந்தரவு பண்ணுற, உங்கள் வேலைக்காரிக்கு இருக்க வாய் ரொம்ப அதிகமாகிருச்சு, அவள் எப்படி உங்களை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணலான்னு சொன்னதுமே வேலைக்காரியா அது கொஞ்சம் நேரத்தில் யாருன்னு தெரிஞ்சிடும், ரெண்டாவது இந்த பார்ட்டி என்னோட ஃபியான்ஸை சூஸ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்குது, கண்டிப்பாக அது நீ கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அவன் நீ ஒழுங்காக இங்கேருந்து போகிறே இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிக்கும் போது அவள் கையில் வந்துட்டு அந்த பிரேஸ்லெட் இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இது யார் உனக்கு கொடுத்தது அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐ திங்க் கண்டிப்பாக ஷென் தான் வந்து சியாக்காக வாங்கியிருப்பாரு, இவ திருடி இருப்பா அப்படின்றத சொன்னதும் உடனே அந்த ஃப்ராடு பையிலுமே ஆமாம் இது வந்து சியாக்காக வாங்கினது, நீ எதுக்காக இப்படி திருட்டு வேலை பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டதும் வாயை மூடிட்டு பேசாமல் இருக்க ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குன்னு அவள் சொல்கிறா. பட் அவன் எங்கே அடங்க போகிறான், இன்னமே ஃப்ராடாக தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை ஒழுங்காக வந்துட்டு இதை நீ கழட்டி கொடுத்துரு இல்லைன்னா ஜெயிலுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். கண்டிப்பாக ஜெயிலுக்கு போக போகிறீங்க அது நீங்கள் தான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. அப்பாவை எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்படி சாருக்கு முக்கியமான மீட்டிங் வந்துருச்சு அதனால தான் அவர் கிளம்பிட்டார் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த ஷென்னோட அப்பாங்க நம்ம ஹீரோயினோட அப்பாட்டங்க கெஞ்சிருக்காரு, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு டைம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து என் கிளாஸ்மேட்டுன்னு நீ ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ இந்த வீட்டில் வந்துட்டு இடம் கொடுத்தா என் பொண்ணவே நீங்கள் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து டீஸ் பண்ணி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தியிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதும் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் எல்லாமே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும் போல், இந்த ஒரு டைம் மட்டும் நீ காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்டாலுமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அந்த ஆள் வேறு வழியில்லாமல் அங்கேருந்து போன பிறகு இவருக்குமே முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கால் வந்திருக்கு. ஸோ இவருமே வந்துட்டு அங்கேருந்து கிளம்ப வேண்டியதாகிடுது. அப்போ அங்கே அந்த லேடி திரும்பவுமே சொல்கிறா, என்னப்பா ஃபேக் ஆக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே ஆக்டிங் பண்ண வச்சுட்ருக்கியா, இதெல்லாம் யாரும் இங்கே நம்புறதுக்கு ரெடியாக இல்லைன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஷென்மே ஆமாம் நீ வந்துட்டு கண்டவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்பா அது இதுன்னு பேசினா நாங்கள் நம்பிடுவோமான்னு சொன்னதும் அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு கோவமாயிட்டு அடிக்க போகும்போது நீ என்ன நினச்சிட்ருக்க, இந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டு என்னை மிரட்டி பார்க்கலான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பட் அங்கே நம்ம ஹீரோயின் அது வேணான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறா. அவர் நினைச்சாருன்னு வச்சுக்கோமே ஒரு செகண்டில் ஒன்று யார்ட்டையாச்சும் கால் பண்ணி சொல்லி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாருன்னு சொன்னதும் அப்போ அதையுமே
கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியா எங்க கால் பண்ணுன்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. உண்மை வெளியே வந்துச்சுன்னா ரொம்ப மானமே கப்பலேறி போயிருமேன்னு நம்ம ஹீரோயின் சரி ஓகேப்பா இந்த பார்ட்டியே எனக்கு பிடிக்கல, இதுக்கப்புறம் இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்கலாம், இங்கேருந்து போகலான்னு சொன்னதும் அப்போ அவன் அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு எங்கே போயிட்டுருக்க நீ எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன்னா அந்த பார்ட்டி வந்துட்டு காசு எல்லாம் ஹீரோயின் தானே பே பண்ணணும், இவன்ட்டு என்ன காசு இருக்குது அதுக்காக தான். அப்போ அங்கே எல்லாத்தையுமே இந்த பார்ட்டியில் இன்றைக்கி வந்து ரொம்பவே சூப்பரான ஃபுட் எல்லாமே நான் கொண்டு வர சொல்லியிருக்கேன், எல்லாமே நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் வேணுக்குனே அங்கே ரெட் கலர் ஒயினை வந்துட்டு கொண்டு வர சொல்லிட்டுருக்கா. அது பாட்டில் வந்துட்டு டாக் ருபி போல் பண்ணிட்டுருக்கா. ஸோ அதெல்லாமே அங்கே வந்துட்டு பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் இல்லைப்பா இந்த ஒயின்லாம் நான் குடிக்க மாட்டேன், இது ரொம்பவே காசு, நான் இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் என்ன இருக்குது அவர் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்காரரு, கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பெரிய மேட்ரே கிடையாது, இந்த மாதிரி நல்ல சாப்பாடு வந்து ட்ரிங்க்கெல்லாம் நீங்கள் குடிக்க போகிற சாப்பிடு அப்படின்றதாங்க சொல்கிறாங்க. ஹீரோயின் ஜியாங் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு சொன்னதும் இல்லை என்னால் முடியாது அப்படின்றத சொல்கிறான். பட் இருந்தாலுமே அங்கே சீனை போடுறதுக்காக ஒயினெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூத்தி கொடுத்துட்டு ரொம்ப கொண்டாட்டம் போட்டுட்ருக்கான். பில் பே பண்ண வரும்போது இவன் நிலமை இன்றைக்கி அந்தரகோலமாக போகுது, இவனை பாரு நான் வந்துட்டு அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே டிசைட் பண்ணி வச்சுருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் ஐ திங்க் இப்போ டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது இப்போ எங்கே போயிட்டுருக்கா பேசாமல் நில்லுன்னு சொல்கிறாங்க. நேரத்தில் பில்லுமே வந்துடுது பே பண்ண சொல்லி. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட பில்லை பே பண்ணுன்னு சொன்னதுமே என்னது பில்லை பே பண்ணணுமா, நான் சாதாரண வீட்டு வேலைக்காரியோட பொண்ணு, ஏன்ட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லு, ஜாங்கிட்டையுமே அவ்வளோ இல்லை நீ தான் பே பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க அவன்கிட்ட வந்துட்டு இப்படி எல்லாரும் முன்னாடி வச்சு என்னை அசிங்கப்படுத்தாத, ஒழுங்காக வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு நட, அப்படின்னா தான் உனக்கு ஓகே சொல்லுவேன்னு சொன்னதுமே நீ ஓகே சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது சொல்லு, நான் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு பேமெண்ட்லாம் பண்ண முடியாது, நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணு, அப்படின்னா ஓகே நான் பே பண்ணுறேன்னா நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்காக பாத்திர விலைக்கு கொடுப்பேன்னு சொன்னதும் நீ அளவுக்கு அதிகமாக போயிட்டுருக்கான்னு சொன்னதும் அப்படியா சொல்கிற, அப்படின்னா நீயே பேமெண்ட் பண்ணிக்கோன்னு சொன்னதுமே ப்ளீஸ் நீ இப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எதுக்காக இவட்ட போய் நீ கெஞ்சிட்ருக்க, நீயே வந்துட்டு உன்னோட பிளாக் கார்டை கொடுத்து பேமெண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் மேனேஜர் வர சொல்லுங்கள், இந்த மகரோட தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அந்த மேனேஜரை போய் வர சொல்கிறாங்க. நீங்கள் என்ன இப்போ பார்த்துட்டீங்கல்ல இவர் தான் வந்துட்டு இந்த ஹோட்டலோட ஓனர், ஸோ வந்துட்டு நாங்கள் இப்போ கிளம்புறோன்னு சொன்னதும் எங்கே போயிட்டுருக்கீங்க பில்லை பே பண்ணாமல், ஹோட்டலோட ஓனர் இவர் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வணக்கம் மேடம் சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்தாவே ரொம்ப பயந்துட்டே அங்கே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். சொல்கிறத கேட்குறேன் பில்லை மட்டும் பே பண்ணுன்னு சொன்னதும் அப்படியா அங்கே வந்துட்டு பிளேட்டில் வந்துட்டு சாப்பாடு இருக்குது பார்த்தியா அது எல்லாத்தையும் வாயில் அப்படியே எடுத்து ஊற்றிக்கோ அப்படின்றதவ சொல்கிறா. அங்கே வந்துட்டு காசு பேமெண்ட் பண்ணலைன்னா ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அதே மாதிரி பண்ணதுமே நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்தீங்கல்ல எவ்வளோ பணக்காரன்னு சொல்லிட்டு சீனி போட்டுட்டு இருந்தான்னு, உண்மையிலேயே வந்துட்டு இவன் தான் ஃபேக்கான பர்சன், அடுத்தவங்க பார்ட்டியே தன்னோட பார்ட்டின்னு ஓசியில் வந்து தின்ன வந்திருக்கான், இவன் லட்சணம் புரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து போனதும் அவங்க இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே போகும்போது நம்ம ஜியாங் இந்த பார்ட்டியவே கெடுத்து நாசம் பண்ணிட்டானுங்க, பரவாயில்ல இருக்கட்டும் நான் இன்னொரு பெரிய பார்ட்டி வச்சு கண்டிப்பாக நான் வந்துட்டு அதில் வந்து ரொம்ப சூப்பராக வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். திருந்தாத ஜென்மங்க அவன் என்னத்தை சொல்லி வச்சு மண்டே கழுவுனான்னு தெரியல. ஆஃபீஸில் வந்து டெய்லியுமே சாப்பாடு கொண்டு வருவாளாம், டிஃபன்லாம் கொண்டு வந்துட்டு கெஞ்சிட்டு பாலாமா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இப்போ என்னமோ ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் உங்களுக்குலாம் வேறு பொழப்பே இருக்காதா, எப்போ பார்த்தாலும் யாரையாச்சும் பற்றி புறணி தான் பேசிகிட்டு இருப்பீங்களா அப்படின்றத கேட்குறா. அப்போ நாங்கள் வந்துட்டு எதுக்காக உனக்கு பயந்துட்டு வாடணும், நீ வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை பேர் கூட சேர்ந்து உன்னோட பாடியை சேக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்குன்னு எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பட் வந்துட்டு இது எல்லாமே அவனோட வேலையாக தான் இருக்கும், நான் சொல்லி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த ஆஃபீஸ்க்கு நீ வந்த பிறகு கம்பெனி எவ்வளோ பெரிய லாஸில் போயிட்டுருக்கு, நீ வந்து இந்த கம்பெனியில் ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருக்கியா, ஒன்றுமே கிடையாது, எப்பயுமே சும்மாவே தான் சுற்றிட்டு இருக்கு அப்படின்றத அவள் சொல்கிறா. அந்த லின் வந்துட்டு எப்பயுமே வேலையே பார்க்க மாட்டா போல், அவனோட கனெக்ஷனால் தான் உள்ளேயுமே வந்திருக்கா, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வேலை போட்டு கொடுத்துருக்கான். ஸோ நான் ஆஃபீஸை விட்டு நான் ஃபயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனதும் இதை பற்றி அங்கே அவன்கிட்ட போய் அவள் கம்ப்ளைண்ட் பண்ணதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடி சீக்கிரம் நான் வந்துட்டு அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், இருக்க அவள் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா. பிறகு கிம்மோட பையன் ஜியாங் இங்கே வரப்போகிறதா கேள்விப்பட்டேன், அவரோட பையன் சொல்லிட்டு வேறு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்துட்டு அவள் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காள், நாளைக்கே வந்துட்டு உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வந்துடலாம், அங்கே எல்லாத்துக்குமே சேர்த்து பெரிய பனிஷ்மெண்ட்டாக கிடைக்கும் அப்படின்றதாமே சொல்கிறான். ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எங்கள் பார்ட்டியில் வந்தால் திரும்ப எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணதுமே அப்போங்க உங்ககிட்ட வந்துட்டு வெட்டி பேச்சு பேசுகிறதெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது, நீங்கள் ஏதாச்சும் உளறிட்டு இருப்பீங்க நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ வந்து கிம்மோட பையன் ஜியாங்னு இவனை கூட்டிகிட்டு வந்து ஆக்டிங் பண்ணிகிட்ருக்க, உண்மையான ஜியாங் எனக்கு அப்ராட்லேருந்து வரப்போகிறாரு, கூடி சீக்கிரம் உங்களோட உண்மையெல்லாம் வெளியே வரப்போகுதுன்னு சொன்னதும் பட் அவங்களுக்கு என்ன பயம் இருக்க போகுது, உண்மையிலே அவன் தான் ஜியாங், இவ தான் அந்த வீட்டோட பொண்ணேவும், அங்கே அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பயம் இல்லை, நிலைமையாக போகிறீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் போக போகிறீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இருக்க
இருக்க ரொம்ப ஓவரா நீ வந்துட்டு பேசிட்டு இருக்க, நீ அவனை இன்சல்ட் பண்ணேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே அந்த சியாஓமி பாருப்பா கோவத்தை, உண்மையை சொன்னால் கோவம் வருதா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. கண்டிப்பாக வந்துட்டு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதுமே யாருக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ற சைட்டு அவங்கவுங்க போகிறாங்க. அப்போ அவை இன்னைக்கு வரட்டும், அவங்கள வந்துட்டு ஒரு வழி பண்ணி விடலாம், நீங்கள் வந்துட்டு எவிடன்ஸ்க்காக சில ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோட்டாங்க 8 மில்லியனுக்கான நெக்லஸ் வந்துட்டு இது உங்களுக்காக தான், நீங்கள் தானே வந்து உங்களோட ஃபியான்சைக்காக வாங்க சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்ருக்காங்க. அது எல்லாத்தையும் வெளியே வந்து இவங்க கேட்டுட்டு என்ன மாதிரி ஃப்ராடு பேசிகிட்டு இருக்குங்க பார்த்தீங்களா, வந்து அந்த அவங்களோட பேரில் இவங்க வந்து அந்த கிஃப்டையுமே வாங்கி வச்சுக்கிறாங்க. இதெல்லாமே நம்ம வீடியோஸ் எடுத்து அவங்க அப்பாட்ட காமிச்சோன்னா ஒரு வழி பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு திரும்ப வந்ததுமே இந்த மாதிரி பொழைக்கிறதுக்கு நீங்கள் போய் பிச்சை கூட எடுக்கலாம், எதுக்காக அடுத்தவங்க பேரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இவ்வளோ காசெல்லாம் சம்பாரிச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே அந்த லின் ரொம்ப ஓவராக பேசுகிறா. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. நீ என்ன வேணாலும் கனவு கண்டுட்டு போய், என்ன வேணாலும் பேசிட்டு போய், எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாதுன்னு சொல்லும்போது, நீ இதை வந்துட்டு திருடி தானே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அதை இழுத்தா அது வந்துட்டு கீழே வந்து பிஞ்சு வயிற போயிடுது. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அப்போ நம்ம கிம் வந்துடுறாரு. இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொன்னதும் உடனே இந்த லின் போய் இவனை வந்து உங்கள் பையன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு ஆக்டிங் பண்ண வச்சுட்ருக்கா. இவ்வளோ கேட்டால் ஷாவோட ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொல்லிட்டுருக்கா. அவங்க பையன் வந்து 8 மில்லியனுக்கு அவங்க ஃபியான்சைக்காக வாங்கின அந்த நெக்லஸுமே திருடி இருக்காங்க, அதை அத்துமே போட்டாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பழிய போட்டதுமே அதை கேட்டுட்டு அவர் இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பாக இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் உயிரோடு விடக்கூடாது, நீங்கள் ஷூட் பண்ணணும் அப்படின்ற சொன்னதும், கண்டிப்பாக ஷூட் பண்ணலாம், ஆனால் ஒன்று தான், நீ எவ்வளோ தைரியம் தான் என்னோட பையனை பற்றி இப்படி தரக்குறைவாக பேசுவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ஷாக்காகி போயிட்டு என்னது பையனா அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அவங்கிட்ட எதுக்காக நீ இப்போ எங்ககிட்ட வந்து போய் சொல்லி வச்ச அப்படின்ற சிட்டங்க கேட்டதுமே, நான் என்ன சொன்னேன், நான் எதுவுமே சொல்லலையே, நீங்களாம் வந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. எல்லாருமே சேர்ந்து வேறு வழி இல்லைங்க நம்ம ஹீரோயின் முன்னாடி அங்கே நீடன் பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. அவளுமே பயந்து போயிட்டு அங்கே மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே அவன் கோமாய் போயிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட 10 வருஷமாக என்னோட பின்னாடி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு நீ வேறு ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவியான்னு சொன்னதும், உன் பேச்சை நான் ஏன் கேட்கணும், எனக்கு பிடிச்சவங்கள நான் மேரேஜ் பண்ண போகிறேன், அதுக்கு மேலே உன் பின்னாடி வந்து சுற்றுற லெவலுக்கு நீ ஒருத்தான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவங்க அப்பா நீ வாய முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அங்கே ரொம்ப கோவப்பட்டு அங்கே நம்ம ஹீரோயின் முன்னாடி நீடன் பண்ணி அங்கே சாரி எல்லாமே கேட்க வைக்கிறாரு. அப்போ அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கப்பான்னு சொன்னதுமே, எல்லாம் நல்லதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், அவன் இன்னுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கா, உன்னை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக தான் அவனோட சேர்ந்து இருந்துகிட்ருக்கா, இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நீ அவட்ட ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ டைவர்ஸ் கொடுத்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உன்னோட பேரில் மாறின பிறகுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு கேவலமான ஐடியா கொடுத்துட்ருக்கான். பிறகு இந்த சியாவை பார்த்தா அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போய் நிற்கிறா. என்ன நினச்சிட்ருக்கான் அவள் வந்துட்டு இப்போ ஜியாங் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருவாளா, என் அழகில் வந்துட்டு மயங்காத ஆளுகளே கிடையாது, இந்த ஜியாங்கெல்லாம் ஏமாத்துறோன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் அங்கே வந்துட்டு தன்னோட லீலைகள் ஆரம்பிச்சிடுறான். இப்போ நீ வந்து என்ன வந்து ஆஃபர் பண்ணிட்டுருக்கே, பட் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சொன்னதுமே அவங்க என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கான், சர்வெண்ட்டோட பையன், பட் வந்துட்டு கம்பெனியோட சேர்மன் சொல்லியிருக்கான், பட் வந்து உங்களுக்குமே அவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் தேவை கிடையாது, ஏன்னா 10 இயர்ஸாக அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஏதாச்சும் நடக்காமையாக இருக்கும் அப்படின்ற சீட்டங்க கேட்கும்போது, இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு சொன்னதோ, நான் வந்துட்டு நம்ம 2 பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, ஏன்னா ஒன்றை மாதிரி அவள் கிடையாது, அதனால தான் நான் அவள் சூஸ் பண்ணியிருக்கேன், நீ எவ்வளோ கேவலமானவா பார்த்தியா, காசு இல்லைன்னு ஒன்றை கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தனை தேட பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இன்சல்ட் பண்ணி விட்றா. அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவளுமே வந்துட்டு கோவமாய் போயிடுறா. எப்பயுமே அவளுக்கு மட்டும் எல்லாமே நல்லதாகவே கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. பிறகு திரும்பவுமே நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, அப்போ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன், அவள் வந்துட்டு எனக்கு கரெக்டான மேய்ச்சல்ன்றதையுமே எனக்கு தெரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின்மே உன்னை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக தான் நானுமே இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றத சொன்னதும் அவன் சந்தோஷமாயிட்டு உடனே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்பா சொன்ன மாதிரின்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக போகிறான். நம்ம ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கா. அதனால தான் அப்போ அங்கே நம்ம ஜியாங் அங்கே வந்து இப்போ என்ன நீ அவன்கிட்ட சொல்லிவிட்டேன்னு சொன்னதும், என்ன சொன்னதெல்லாம் கேட்டுட்டியா, நீ வெயிட் பண்ணி பாரு அவனோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு அங்கே அவனுக்குமே. அப்போ அங்கே பொக்கேவை கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதுமே, என்னது இந்த பொக்கே கொடுத்துட்டு என்கிட்ட நீ லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுவியா, நீ ஒரு ரிங்காச்சும் கொடுத்து வந்து ப்ரப்போஸ் பண்ண மாட்டியா, டைமண்ட் ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண
பண்ணணும்னு சொன்னதும் 20,000 ரூபா இருந்தால் கூட வாங்கிடலான்னு சொல்லிட்டு உடனே அவங்க அப்பாட்ட போய் காசு கேட்டதுமே இந்த காசு இருக்குது நானே பிச்சை எடுத்துக்கிட்டு தர்றேன்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் காசு கொடுங்க, அவள் வந்துட்டு மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டா ப்ரப்போஸ் பண்ண சொன்னா, அதுக்கப்புறம் எவ்வளோ காசுலாம் நம்ம குளிக்கலாம் அப்படின்ற சொன்னதும் அந்த ஆளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு காசு கொடுத்ததுமே அங்கே ரிங்கை வாங்கிட்டு போய் அவன் ப்ரப்போஸ் பண்ணதும் நம்ம ஹீரோயின் உனக்கு என்ன என்னை பார்த்தா அவ்வளோ சீப்பாக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்குறா. நீ இந்த கேவலமான ரிங்கை கொடுத்து நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணேன்னா நான் ஓகே சொல்லிடுவேனான்னு சொன்னதும் நீ என்னை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்க, வேணுக்குனே தானே இப்படிலாம் பேசுகிறேன்னு சொன்னதும் ஃபைனலாக உனக்கு புரிஞ்சுக்கிடுச்சா, உன்னை நான் வந்துட்டு லவ் பண்ணுவேன், உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேற கொடுப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுறா. பிறகு அந்த இன்னொரு பொண்ணுகிட்டையுமே திரும்ப இழுத்து விடுறா. இங்கே பாரு ஒரு வயசான கிழமை கூட சேர்ந்து இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு இருக்க ஃபோட்டோவை காமிச்சு அங்கே தப்பா நம்ம ஹீரோயினை பற்றி சொன்னதுமே திரும்ப அந்த முட்டாள்கள் இவனோட பேச்சை கேட்டுட்டு அங்கே வந்துட்டு ஆட ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஜியாங்கோட முன்னாடி அவளை எக்ஸ்போஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே அவனோட அப்பா அங்கே கோவப்பட்டு வந்து அடிச்சுட்டு என்னடா அந்த பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்க, தப்பா பண்ண தப்பை திருத்திட்டு அவளை வந்து எப்படியாச்சும் வழிக்கு கொண்டு வருவேன்னு பார்த்தா எல்லாத்தையும் குட்டிச்சக்கராக்குவையலான்னு சொன்னதுமே அவள் வந்துட்டு என்னை ஏமாத்திருக்கா, அவள் என்னை லவ்வெல்லாம் பண்ண கிடையாது அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே போய் அங்கே எல்லாரும் முன்னாடி வச்சு நம்ம ஜியாங்கிட்ட இவ வந்துட்டு ரொம்பவே ஃபேக்கானவ, இவ வந்து ஒரு வயசான கிழவன் கூட சேர்ந்து அஃபேர் வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவை பற்றியே பேசினதும் அங்கே அவ்வளோதான் ஜியாங்க்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு. கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு மரியாதையோட வார்த்தைகளை பேசிக்கோங்க, இல்லை உங்களை உலகத்திலே இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்கிறான். அப்பாவுக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்ணிடுறா. அப்பா நீங்கள் இங்கே வாங்க அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறா. இப்படி நீ ஃபேக்காக வந்துட்டு கூப்பிட்டேன்னா நாங்கள் என்ன வந்துட்டு நம்பிடுவோமான்னு சொல்லிட்டாங்க. அந்த லின் பேசும்போது அங்கே ஹீரோயினோட அப்பா வந்துட்டு என்ன பிரச்சனை, என் பொண்ணை யார் இந்த மாதிரி பண்ணுறதுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே இந்த வயசான கிழமை கூட தான் உனக்கு அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. உண்மை வெளியே வந்துடுமோ என்னமோன்னு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் இதை பற்றி எதுவுமே தெரியாதேன்னு சொன்னதும் அந்த லின் எதுக்காக நீ இப்படி போய் பேசிகிட்டு இருக்க, நீ தானே வந்துட்டு இதெல்லாமே சொன்னது அப்படின்ற சொன்னதும் நான் எப்போ சொன்னேன், நான் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலையேன்னு சொன்னதுமே அவங்களுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு இவன் ஃபேக்காக வந்துட்டு போய் சொல்லி யூஸ் பண்ணியிருக்கான் நம்மளன்னு, இவன் தான் அவங்க கூட சேர்ந்து அவளுக்கு ஆஃபர் இருக்குன்னு என்கிட்ட சொன்னான், அதை நம்பி தான் நான் பேசினேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவமாய் போயிடுறாரு. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அவன் உடனே அவளங்க கோவமாயிட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, இவள் போய் சொல்லிட்டு இருக்கா, நான் போய் அப்படி சொல்லுவேனான்னு சொல்கிறான். பிறகு அவங்க அப்பாட்ட அப்பாவும் பிள்ளையுமே அங்கே வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அங்கே ஹெல்ப் பண்ண சொல்லி அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், பண்ண ஃப்ராடு தனத்துக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறப்ப அந்த ஆள் நீடர் பண்ணிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே ஹீரோயினோட அப்பா இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் போங்கன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் எதுக்காக நீங்கள் இப்போ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்கப்பான்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு உண்மையிலே ஒரு பைத்தியம் மாதிரி மாறிட்டாங்க. இந்த டயத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணலைன்னா நம்ம குடும்பத்துக்கே ஆபத்தாயிருமா, அதனால தான் சொன்னதும் ஹீரோயின் என்னோட அப்பா என்னை பற்றி எவ்வளோ தூரத்துக்கு யோசிச்சுட்டு இருக்காரு, கண்டிப்பாக இதை பற்றி நானுமே யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணுறா. அவன்கிட்ட போய் ஒரு 3 மில்லியன் கார்டை கொடுத்து இதை நீ வச்சுக்கோன்னு சொன்னதும் இந்த இடியட்டு உடனே நம்மளை லவ் பண்ணிட்டு இருக்கா, அதனால தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இவே ஒரு பக்கம் சந்தோஷமாயிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஜியாங்கிட்ட போய் அந்த சியா இங்கே பாருங்களேன் அவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க, இவ்வளோ 10 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இப்படி தப்பெல்லாம் பண்ணாமல் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஃபேக்கான ஃபோட்டோ வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டதோ நீ சொல்லணும்னு அவசியம் இருக்கா, எனக்கு இதெல்லாம் தெரியும் நம்ம ஹீரோ சொல்கிறான். அங்கே அதை பார்த்துட்டு அங்கே அவன் நான் இப்போவே அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லி உன் உண்மையை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கால் பண்ண அவன் ஃபோனை கூட அட்டன் பண்ண மாட்டான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் இப்போ கால் பண்ணுறேன் அவன் வருவான் பாருன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ண உடனே ஓடி வந்ததுமே சியாக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவளுக்காக கேட்கலாமே வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். என்னப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு என் ஃபோட்டோவை காமிச்சிட்டு ஏதோ நான் தப்பான உறவில் இருக்கேன்னு சொல்லிட்டு தப்பாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவளை அடிச்சுட்டு எதுக்காக நீ இப்படிலாம் அசிங்கம் பண்ணுறேன்னு சொன்னதுமே அங்கே அவள் நீ என்ன வந்துட்டு ஃபேக்காக நீ பேசிகிட்டு இருக்க, நீ தானே இந்த ஃபோட்டோ எல்லாமே ரெடி பண்ணி என்கிட்ட கொடுத்து இது எல்லாத்தையுமே கொண்டு போய் பப்ளிஷ் பண்ண சொன்னேன், இப்போ என் மேலே பழிய போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சண்டை வந்ததோ நீ என்ன வந்துட்டு என் மேலே பழிய போட்டுட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டை என்கிட்ட வந்து பறிக்க பார்க்குறியான்னு சொன்னதுமே அங்கே அவள் ரொம்பவே கோவமாகி போயிடுறா. ஹீரோயின் பார்த்து வந்து ஜியாங்கிட்ட எப்படி ஃப்ளோட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் எனக்கே துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவைய அடித்ததும் நீ பெரிய நல்லவனா வேலைக்காரனோட மகனாக இருந்துட்டு நீ பெரிய பணக்காரன் போய் சொல்ல வேண்டானு சொன்னதும் அப்போ காசு இருக்குன்றதுக்காக இத்தனை நாளாக ஏன் கூட சேர்ந்து இருந்தியான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை வந்துட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவன் சாரி கேட்குறான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, எனக்கு இப்போ நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுக்கிடுச்சுன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாகி போயிட்டு இந்த வெட்டி பையன் பேச்சது டெய்லி என்னால் கேட்க முடியல, அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு
போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் நடந்த எல்லாத்துக்குமே சாரியுமே கேட்குறான். நான் கூட நீ அவனை வந்து ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக தான் என்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சேன். பட் நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்கிறான். அவளுமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. அப்போ அவன் நீ எப்படி வந்துட்டு அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு என் மேலே எப்படி உனக்கு வந்து ஆசை வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நான் ஒரு கனவு கண்டேன். மேரேஜுக்கு அப்புறம் அவன் வந்துட்டு என்னை ரொம்ப லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணி சொத்தெல்லாமே பறித்து என்னை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குமே அனுப்பிட்டாங்க. நான் வந்து இறந்து போனதுமே நீ எனக்காக சூசைட் பண்ணிட்ட அதனால தான் சொன்னதும் அதெல்லாமே கேட்டுட்டேன். அப்படிலாம் எதுவுமே நடக்காது, நான் எப்பயுமே உன்னை லவ் உண்மையாக பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மேரேஜ் பண்ணிவிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக அதே மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே அவன் தான் பைத்தியமாக இருக்கான். ஒழுங்காக நீ வந்துட்டு என்னை வெளியே விடு சொன்னதுமே உங்கள் அப்பா அம்மா அப்படி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் அவன் இன்னுமே ஒரு பைத்தியமாக மாறிடுறான். நீ ஒழுங்கா என்னை வெளியே விடுன்னு சொல்லும்போது நான் ஏன் வெளியே விடணும், உன்னை உள்ளே அடைக்க வச்சதே நான் தானே அப்படின்றத சொல்கிறா. இப்போ தான் நீ கரெக்டான இடத்துல இருக்க, இங்கேவே கிடந்து சாவுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கான இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.